கிருஷ்ணகிரியை அடுத்த மகராஜக்கடை கிராமத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வனத்துறையினர் எடுத்த நடவடிக்கை என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பன்னஹள்ளி அருகே உள்ள கொங்கணப்பள்ளி, எப்ரி, மகாராஜாக்கடை உள்ளிட்ட கிராம பகுதிகளையொட்டி வனப்பகுதி அமைந்துள்ளது. இந்த வனப்பகுதியில் இருந்து உணவு தேடி வரும் காட்டு யானைகள் அவ்வப்போது கிராமங்களுக்குள் புகுந்து விடுவது உண்டு. அவ்வாறு வரும் காட்டு யானைகள் விளைநிலங்களை சேதப்படுத்துவதுடன் சிக்கும் ஒரு சிலரை வேட்டையாட வரும் நபர்கள் என நினைத்து கொன்று விடுவதும் உண்டு. இந்நிலையில் கடந்த 2 மாதங்களாக சுமார் 10 காட்டு யானைகள் வேப்பன்னஹள்ளி வனப்பகுதி அருகே முகாமிட்டு அச்சுறுத்தி வந்தன. அதில் ஒரு காட்டு யானை கடந்த 10 நாட்களுக்கு முன்பு மகாராஜாக்கடை வனப்பகுதியில் சுற்றி திரிந்து கொண்டிருந்தது. அங்குள்ள விவசாய பயிர்களையும் சேதப்படுத்தி வந்தது. இந்த நிலையில் திங்கட்கிழமை அதிகாலை மகாராஜாக்கடை அருகே உள்ள பூக்கவுண்டனூரைச் சேர்ந்த 55 வயதான சாம்பசிவம் என்பவர் தனது தோட்டத்தில் கொள்ளு அறுவடை செய்ய சென்றுள்ளார். அப்போது அப்பகுதியில் சுற்றித் திரிந்த ஒற்றை காட்டு யானை அவரை திடீரென துரத்திச் சென்று தாக்கியது. யானை ஆக்ரோஷமாக தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவரின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடிச் சென்று பார்த்தபோது அவர் உயிரிழந்து கிடந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். யானைகள் நடமாட்டம் உள்ளதாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தும் வனத்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் தான் தற்போது விவசாயி ஒருவரின் உயிர் பறிபோனதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். உடனடியாக நாங்கள் ஒரு வாரத்துக்குள்ள 3 ரேஞ்சர் அனுப்புகிறோம், 50 அதிகாரிகள் அனுப்புகிறோம். அனுப்பி நீங்களும் பொதுமக்கள் 50 பேர் வாங்க, எல்லாமே யானையெல்லாம் விரட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு வாரத்தை நடவடிக்கைன்னு சொல்லி இன்னைக்கு 15-20 நாள் ஆச்சுங்க. எந்த ஒரு ஸ்டெப்பு எடுக்கல. ஆனா அந்த ஸ்டெப் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு நடந்த விடியகால நடந்த உயிர் கண்டிப்பா போயிருக்காது. இன்னைக்கு 4 மணிக்கு சாம்பசிவன்ற சொந்தக்காரரு காலையில கொள்ளு அறுவடை பண்றதுக்காக விடியகால போயிருக்காரு. போன உடனே 2 யானை அது அவரு இந்த சூழ்நிலை மெரிச்சு உயிர் போயிடுச்சுங்க. ஸோ நாங்கள் எதுக்கு எங்களுடைய ஆத்திர கோவம் என்னன்னா, நாங்கள் ஒரு 15 நாள் முன்னாடி தான் நாங்கள் தகவல் கொடுக்குறோம். ஒரு 15 நாள் முன்னாடி தான் ஒரு உயிருக்கு ஆபத்தாகி கால் முடிஞ்சு போச்சு. டிஎஃப்ஓ கிட்ட பேசியிருக்கோம், ரேஞ்சர் கிட்ட பேசியிருக்கோம். சொல்லி இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குது, நீங்க தீர்வு பண்ணுங்க அப்படின்ற உத்தரவாதம் கொடுத்த அதிகாரிங்க அந்த வேலையை செஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த சாம்பசிவம் அவரு எங்க சொந்தக்காரரு, எங்க சித்தப்பா, அவர் உயிரை இழந்திருக்க மாட்டாரு. விவசாயி உயிரிழந்ததால் ஆத்திரத்தில் இருந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் விவசாயி சாம்பசிவத்தின் உடலை மகாராஜாக்கடை கிருஷ்ணகிரி சாலையில் வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து 50க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது காட்டு யானைகளை வேறு வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும், இறந்தவரின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் விடுக்கப்பட்டது. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து 2 மணி நேரம் நடைபெற்ற சாலை மறியல் கைவிடப்பட்டது. உயிரிழந்தவரின் உடலை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். இந்த ஒற்றை காட்டு யானை கடந்த மாதம் மகாராஜாக்கடை அருகே உள்ள பெரிய சக்கனாவூர் கிராமத்தில் விவசாயி ஒருவரை ஏற்கனவே தாக்கி படுகாயப்படுத்தி உள்ளது. தனியாக தெரியும் ஒற்றை காட்டு யானை ஆபத்தானது என்பதால் வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.